கேக்குதா எல்லாரும் பேசுறது? ஆம் சார். சார் பேசுறதா? ஓகே. ஓகே. இப்ப பேசுங்க, கட் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப பேசி பாருங்க, கட் ஆகுதான்னு. அன்மியூட் பண்ணி பேசுங்க மத்தால. குட் ஈவினிங் சார். இல்ல சார். இல்ல சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங். போர்ட் கிளியரா இருக்கா? இல்ல சார். போர்ட் கிளியர் இருக்கு. இல்ல கொஞ்சம் வெயிட் சார். பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வெயிட். இப்போ ஓகே. ஓ சார். ஓகே சார். முன்ன மாதிரி இருக்கா? ஓ சார். ஓ சார். என்ன செய்றீங்க எல்லாரும்? நேத்து லீவ் விட்டது என்ன செஞ்சீங்க? படிச்சேன் சார். போய்தானே. நேற்று கிளாஸ் இல்லாத டைம் எல்லாரும் என்ன செஞ்சீங்க? ஆம்பளை நேற்று கிளாஸ் இல்லாத டைம்ல என்ன செஞ்சீங்க? ஸ்கூல்ல ஹோம்வொர்க் தந்தாங்க சார், அதை செஞ்சுக்கிட்டு. கிளாஸ் இருக்கிற டைம் அது முடியுது. மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க, யாரு சமா மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. மத்தவங்கள தானே இல்லை, அவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளட்டும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே சார். சரி. ஓகே சார். என்ன பார்க்கணும் நம்ம இப்ப? எனக்கு ஞாபகம் இல்லை என்ன பார்த்தா லாஸ்டா. கூட்டவட்டி ஃபுல்லா முடிஞ்சா? கூட்டவட்டி செஞ்சு காட்டிட்டானா?
அந்த பேப்பர் ஒர்க்கா செய்யணும் சார். பேப்பர் செய்யறது சனிக்கிழமை இதுதானே இல்லையா? எதுவும் சொன்னேன் நான் நம்ம செஞ்சு நினைவில்லையா? சொல்லுங்க. கேக்குதா? எல்லாரும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. எல்லாரும் தெரியும். லாஸ்டா என்ன படிச்சு அதோட சொல்லுங்க. கூட்டு வடியில கொஸ்டின் எல்லாம் செஞ்சு முடிஞ்சது. நான் செஞ்சு இல்ல சார், ஒன்னு ரெண்டு கொஸ்டின் செஞ்சோம் சார். நான் கேட்கிற வந்து கூட்டு வட்டியில எக்ஸாம்பிளா கொஸ்டின் செஞ்சு காட்டிட்டேன். ஓ சார். கூட்டு வட்டியில மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். அடுத்த பாடம் என்ன? மைக் ஆஃப் பண்ணுங்க. நஸ்லான் மைக் ஆஃப் பண்ணுங்க. சரி. சோ அடுத்த பாடம் எத்தனை பாடம்? அடுத்த பாடம் எத்தனை பாடம்? 14. தலைக்கு அதாவது நம்ம இதுல என்ன நடக்குதுன்னு தெரியாட்டி கையில கீறு போட்டது கூட தெரியாம தெரியும். இங்க பாருங்க, தெரியுதோ தெரியா? கையில கீறு போட்ட விளங்கிச்சா? இவ்வளவு பெருசா ஒரு இஞ்சி கீரை போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரத்தமும் வந்திருக்குது, எப்படி வந்துச்சு ஒன்றும் தெரியல. ஏன்னா நிலைகளை மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்க ஒன்றும் தெரியுதும் இல்லை. ஓகே, சோ நான் அதை பத்தி பிறகு கேட்கிறேன். சோ யூனிட் எத்தனையாவது? 10 சார். யூனிட் 10. அதுல பேர் என்ன? பங்குச்சந்தை. பங்குச்சந்தை. யதுர்சனா மைக் ஒன்ல இருக்குமா? கனவு லோகத்துல இருக்காம இங்க பாருமா, மைக் ஒன்ல இருக்கு. போன் ஆன் பண்ணி வச்சுட்டு கனெக்ட கொடுத்துட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தா அப்படி நான் ஒண்ணு வாட்ஸ்அப் போய் பார்த்துட்டு. சோ ஓகே, இப்ப பங்குச்சந்தை என்ன விஷயம்? ஸோ புது பாடம் ஒரு கியூரியாசிட்டி இல்லாம வந்திருக்க உங்களுக்கு விளங்குதா? என்ன பார்த்தா தெரியுதா? விளங்குதான். ஒரு இதொன்று இல்லாம தான் நானே வந்திருக்கேன். எனக்கு கிளாஸ் கட் பண்றதுல எந்த ஒரு விருப்பமுமே இல்லை. எனக்கு கிளாஸ் கட் பண்ண கூட நான் அதுதான் வீட்டை கூட எனக்கு கிளாஸ் செஞ்சு விடுறா. ஏன்னா இந்த வைஃபை ரவுட்டர் வீட்டை ஓடி போவேலாம் இங்கே நிற்கிறேன். ஸோ எனக்கு மட்டும்தான் இப்படி வருது அப்படின்னு குழம்பு நிற்கல எனக்கு இப்ப. ஸோ நான் இப்ப உதாரணத்துக்கு பங்குச்சந்தை. பங்குச்சந்தை இங்கிலீஷ்ல என்ன? ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் சொல்றது இல்ல ஸ்டாக் மார்க்கெட்? என்ன ஷேர் மார்க்கெட்? ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை. அப்ப இதோ ஒரு நம்மட ஃபெமிலியரான ஒரு விஷயம். இப்ப நம்மட ஒரு கறி காய்ச்சிரோம்னா கறிக்கு என்ன பயன்படுத்துவோம்? ஒரு கறி, எந்த கறியா இருந்தாலும் சரி, அதுக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல அதைத்தான் பயன்படுத்துவாங்க. எதை பயன்படுத்துவாங்க? உப்பு. உப்பு. வேற சூப் கட்டி. என்ன மாக்கீரா? மிளகாத்தூளா சார்? சூப் மிளகாத்தூள் எல்லா கறியிலும் போடுறா. வடிவா யோசிச்சு பாரு ஒரு விஷயம். அது வந்து அந்த அந்த பொருள்ல பலவிதமான நன்மைகள் இருக்கு. சரி, என்னத்த கேட்டீங்க? கொஞ்சம் ஃபெஸ்ட் சொல்லுங்களேன். கறிக்கு உபயோகப்படுத்த ஒரு பொருள்,
சரிதானே? அக்கீலா அன்மியூட் பண்ண சொல்றேன். முழுசா சொல்லி முடிங்கல சார். அது சொல்றதுக்கு தான் விடுதே இல்லை. அக்கீலா கொஞ்சம் அன்மியூட் பண்றேன்னு எப்படி தெரியுமா அன்மியூட் பண்ணணும். அன்மியூட் பண்ணி விடையே சொல்லி சேருக்கு கேட்டுட்டான்னு கேட்ட பிறகு அன்மியூட் ஓபன் பண்ணணும். நீங்க கதைக்கிறத நீங்க பாதியோட கட் ஆயிருது. ஸோ அது டிஸ்டர்ப்டா தான் இருக்கே ஒழிய விடையா தெரியும். ஸோ இன்னொருக்கா சொல்லுங்க அந்த விடையே அக்கீலா. வெங்காயம் சார். வெங்காயம் அழகா சொல்ல தானே. வெங்காயம் சேர்ன்னு சொல்லிட்டு கட் பண்ணா வராது. சோ வேற நான் சொல்றேன் அந்த பொருளால பல உபயோகங்கள் இருக்கு. தக்காளியா சார்? தக்காளியால என்ன உபயோகம்? எலெக்ஷனுக்கு வராத வீசுறதா? தேங்காய் எண்ணெயா சார்? பக்கத்துல வந்துட்டீங்க. மண்ணெண்ணெய். ஒன்ன ஊத்தி கொடுத்து தேங்காய் பால். சார் மஞ்சள் தூள். தேங்காய் பால் விட சொல்லிட்டேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அங்க சொன்ன மண்ணெண்ணெய் ஊத்தி கொடுத்து ஆயிஷா. சோ தேங்காய் எண்ணெய் விட சொல்லிட்டேன். தேங்காய் எண்ணெயில தேங்காய் பால். தேங்காய் பால் எதுல இருந்து வரும்? தேங்காயில. தேங்காய் எங்க இருந்து வரும்? மரத்துல வரும். என்ன மரத்துல இருந்து? மாமரத்துல. என்ன மரத்துல. சோ நம்ம எடுக்க போற கான்செப்ட் வந்து தேங்காய். ஏன்னா இதுதான் எப்பயுமே பாருங்க எந்த பொருளோட விலை மாறுதோ இல்லை. இப்ப உங்களுக்கு தெரியுமா கரண்டா தேங்காய் ஒன்றோட விலை சொல்லுங்க அப்ப யாராவது ஒரு சரியா? 130 ரூபா. சில நேரத்துல அது வந்து 70 ரூபாய்க்கு போகுதா இல்லையா தேங்காய்? போகுதுதானே. அப்ப இந்த தேங்காய் சொல்ற விஷயம் நாளுக்கு நாளைக்கு அதோட விலை வந்து மாறிட்டே இருக்கு. அப்ப நம்ம எடுக்க போற உதாரணம் யாரு? தேங்காய். தேங்காய் சரிதானே. சோ இப்ப முதலாவது விஷயம் எனக்கு ஒரு 2 பேர் தேவைப்படுறாங்க. யார் 2 பேர்? யார் 3 பேர் தேவைப்படுறாங்க. யார் யாரு? என்ன எடுங்க சார்? ஒன்னு எடுத்து உனைய பண்ண வச்சாச்சு. ஒன்று எல்லாரும் இப்ப எல்லாரும் போடி. அப்ப முதலாவது வந்து எடுக்க போறது சஸ்னா சரிதானே. ஸ்பெல்லிங் சரிதானே. சஸ்னா. அடுத்தது யார் சொன்ன? சம்ஹாவா சமாவா? சம்ஹா. அடுத்தது இன்னொரு ஆள் யாரு? சங்கவி. சங்கவி எல்லாம் எஸ்ல எடுப்போமே கொஞ்சம் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்கு. சோ இதுலதான் நான் என்ன கான்செப்ட் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன்? பங்குகள். பங்குகள். கவனிக்காட்டி உங்களுக்கு பங்குகள் விளங்குமா? இல்ல. கன்ஃபார்மா சொல்ற விளங்காது. சோ சொல்லும்போது வடிவா கவனிச்சு கொடுங்க. இந்த கான்செப்டை விளங்கி எடுத்துட்டா பங்குகள் விளங்கப்படுத்தும் போது உங்களுக்கு ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முதலாவது விஷயம் இதுல ஒருத்தர் கஸ்டமர் யார் எடுத்துக்கொள்வோம்? சஸ்னா. சஸ்னா வந்து கேள்விப்படுவோம். இதான் சஸ்னா. அது என்ன சார் குடும்பியா? ஆனா தீரி இருக்கு. அதை பார்த்து நீ பெருமைப்படுறியா? நீ என்ன கேட்கிற? சரியா பரவாயில்ல. உனக்கு இப்படிதான் முடிவு வருது. உனக்கு கேர்லி ஹேர் வச்சிருக்கேன். அவனுக்கு விருப்பம் இது என்ன? முடி கட்டையில ஒரு சரியா. இது சஸ்னா. சம்ஹா. எந்த சம்ஹா விளைவிக்க? சம்ஹா எந்த இடம்? சம்ஹா எந்த ஊர்? மல்வான சம்ஹா. மல்வானையில இனி உங்களுக்கு ரம்புட்டா ஃபேமஸ் இல்ல. என்ன ஃபேமஸ்? என்ன ஃபேமஸ்? தேங்காய் தான் ஃபேமஸ். அப்ப சம்ஹா வந்து ஒரு கடை வச்சிருக்கு. இந்த கடையில பேர் என்ன? சம்ஹா ஸ்டோர்ஸ் சரிதானே. இது ஒரு நார்மல் கடை. என்ன கடை? நார்மல் கடை. அதாவது இது வந்து எங்க இருக்கு? ஊருக்குள்ள இருக்கிற கடை சரிதானே. சம்ஹா ஸ்டோர்ஸ். அப்ப சம்ஹாவை கேள்வி கொள்வோமா? இதுல சம்ஹா இருக்காங்க சரிதானே. இது தெரியாதானே. அதுல இருந்தாலும் போட்டு கொடுத்துமா. சஸ்னா கேட்கும் என்ன சரி எனக்கு அப்படி வச்சுக்கலாம் தானே முடியும். அப்படிதானே சஸ்னா? சரிதானே. சரி 2 பேருமே சண்டை பிடிக்காதீங்க. 2மே அசிங்கமா தான் இருக்கு. சரிதானே. எனக்கு பெருசா அந்த இது உருவங்கள் நான் வரைய வராது. உருவப்படம் வராம வரைகிறது தானே.
வரைய தெரியாதுக்கா ஹராம்ட்டார. சரி ஓகே. சார் போர்ட் கிளியர் இல்ல. போர்ட் கிளியர் இல்லையா? கிளியரா தான் சார் இருக்கு. கிளியரா தான் சார் இது கொஞ்சம் கிளியர் இல்ல. கிளியரா இருக்குன்னு சொல்றாங்க. கிளியரா இருக்குது ரைட் சார். கிளியரா இருக்கு சார். ரைட் ஓகே. ஸோ கொஞ்சம் மற்ற கொஞ்சம் உங்களோட கவரேஜ் இருக்கா பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன். இப்போ ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். சார். சம்மா கவரேஜ் இல்லைன்னா கொஞ்சம் உங்களோட நீங்க இருக்கிற இடத்த கொஞ்சம் சேஞ்ச் ஆக்கி அந்த ஜன்னல் பக்கம் அப்படின்னு போயிருந்தீங்க. சரியா சம்மா? ஓகே சார். உங்களுக்கு தான் கடை போட்டிருக்கேன், கவனமா பார்த்துக்கோங்க. அப்ப இது சம்ஹாட கடை எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஊருக்குள்ளைக்கு, அதாவது மல்வான ஊருக்குள்ளைக்கு வச்சுக்கணும். இப்ப சங்கவி என்டர்பிரைசஸ் வச்சுக்கணும் அப்படின்னா இஎன்டின்னு போட்டு வச்சுக்கணும். அதாவது அப்படின்னா என்ன எப்படி இருக்கும்? பெரிய ஒரு கடை ஒன்று. சரியா? சங்கவிட கடை. முதல்ல சொல்லும் ஒண்ணு விளங்காது, அவசரப்படாதீங்க. இதே மாதிரிக்கு இது ஊர்ல இருந்தா இதெங்க இருக்கும்? இதெங்க இருக்கும்? டவுன்ல இருக்கு. சரியா? அதே வடிவ விளையும் கொள்ளணும், இல்லாட்டி ஒண்ணும் விளங்காது. சரியா? சரியா? அப்ப இவங்க 3 பேரும் இந்த நடக்க போற கதையை பாரு. சஸ்னா வந்து தேங்காய் வாங்குறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா உமா வந்து மண்டையில 2 தட்டு தட்டி தேங்காய் வாங்க என்ன செஞ்சிட்டாங்க? அனுப்பி விட்டாங்க. தேங்காய் வாங்குறதுக்கு சஸ்னா யார கடைக்கு போவாங்க? ஊருக்குள்ளைக்கு கடைக்கு போவாங்களா, இங்க இருந்து டவுனுக்கு போய் வாங்குவாங்களா? ஊருக்குள்ள கடை. ஊருக்குள்ள தேங்காய் வாங்குவாங்க. ஒரு தேங்காய் வாங்குறதுக்கு நான் ஏன் டவுனுக்கு போகணும்? லூசா எனக்கு மண்டையில் குழப்பமா இல்லத்தானே? அப்ப என்ன செய்ய போறாங்க? டைரக்டா யார கடைக்கு போறாங்க? சம்ஹா ஸ்டோர்ஸ் போய் வாங்க போறாங்க. சம்ஹா ஸ்டோர்ஸ்ல வந்து ஒரு தேங்காய இதுல ஒரு பேனர் மாதிரி நம்ம எட் பண்ணி கொடுப்போம். இந்த பேனர்ல ஒரு தேங்காய் 70 ரூபாய்னு போட்டு. எவ்வளவுன்னு போட்டிருக்கு? ஒரு தேங்காய் 70 ரூபாய். 70 ரூபாய். அப்ப சஸ்னா போயிட்டு சம்ஹாட்ட தேங்காய் வாங்க போறாங்க. தேங்காய் என்ன செய்யறாங்க? வாங்க போறாங்க. சரிதானே? இந்த கதையில இவங்களுக்குள்ளான தொடர்பு இருக்குதானே? இது பெரிய கவலை இல்லை நமக்கு. எப்படி பெருசா கவலை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இவங்களுக்குள்ள இப்படி விலைவாசி மாற்றம் இருக்குது தேவை. நாங்க ஒரு கதைக்கு வந்து எடுத்துக்கொள்றேன். அப்ப சங்கவி ஸ்டோர்ஸ்ல எவ்வளவு இருந்திருக்கும்? சம்ஹா என்ன செஞ்சிருக்கோம்? சம்ஹா ஸ்டோர்ஸ்ல ஓனர் வந்து சங்கவி கடையில போய் வாங்கிட்டு வந்திருப்பா. ஒரேடியா ஊர்க்கடையில சாமான் வருமா? இப்ப யோசிச்சு பாருங்க. ஊர்க்கடைக்கு எங்க இருந்து ஒரு சாமான்? ஊர்க்கடைக்கு எங்க இருந்து ஒரு சாமான்? அப்ப சம்ஹா ஸ்டோர்ஸுக்கு எங்க வருது சாமான்? சங்கவி ஸ்டோர்ஸ்ல இருந்து வருது. சங்கவி ஸ்டோர்ஸ்ல எவ்வளவு போட்டு விற்கிறாங்க? 50 ரூபாய். இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஒருத்தர் வழியா பார்த்துக்கொள்ளுங்க. இங்க சஸ்னா வந்து ஒரு சாதாரண வாடிக்கையாளர் தான். சஸ்னா வந்து ஒரு சாதாரண வாடிக்கையாளர் தான். இங்க சஸ்னாவா லாபம் பெறுவார்? இதுல எனக்கு முதலாவது விஷயம் சொல்லுங்க. ஒரு விஷயம் இதுல நடக்குது தானே? இதன் அடிப்படையில இதுல யாரு லாபம் பெறக்கூடியார்கள்? சங்கவி. சம்ஹா ஸ்டோர். சொல்றோம். யாரு லாபம் பெறக்கூடியவர்? சம்ஹா ஸ்டோர். வடிவ யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கடையில வாங்குறதால உங்களுக்கு ஏதாவது லாபம் உண்டா? இல்ல. இல்ல.
சோ வாடிக்கையாளரான இவருக்கு லாபம் இல்லை இந்த இடத்துல. அப்ப யார் யாருக்கு லாபம் வருது? சம்ஹா ஸ்டோர்ஸுக்கும் சங்கவி சங்கவி ஸ்டோர். இவங்க 2 பேருக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருமே, எப்படி சார் சம்மா ஸ்டோர்ஸுக்கு தானே லாபம் வரும், 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஏன்னா அப்படித்தானே? சம்மா ஸ்டோர்ஸ் ஓ சார். வடிவா மண்டையில மூளை இருக்குதான், அந்த மூளைய வடிவா யோசிக்க சொல்லுங்க என்னன்னு. வடிவா யோசிச்சு பாருங்க. இது ஒரு என்ன கடை, டவுன்ல இருக்க கடை. இங்க என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க? தொடர்ந்து ஹோல்சேல். ஹோல்சேல் என்ன அர்த்தம்? நிறையவா விற்பா. நிறையவா விற்கும் போது எவ்வளவு விக்கிறாங்க ஒரு தேங்காய்க்கு? 50. அத சம்மா ஸ்டோர்ஸ் வந்து கடையில எவ்வளவு போட்டு விக்கிறாங்க ஒரு தேங்காய்க்கு? 70. சரிதானே? அப்ப இங்க இடத்துல வழியா பாருங்க, சங்கவி ஸ்டோர்ஸ்ல லாபமே வராட்டி அந்த கடையை என்ன செய்யணும், இழுத்து மூட வேண்டியது. சோ ஆகவே சங்கவி ஸ்டோர்ஸுக்கு லாபம் வந்துட்டு தான் இருக்குது சங்கவிட கடைக்கு. ஆனா சம்மா ஸ்டோர்ஸுக்கு எப்படி லாபம் வருது? இங்க இருந்து வாங்கிட்டு வந்து இவ ஒரு லாபத்தை வச்சு விக்கிறா. அப்ப சமூகம் என்ன செஞ்சிருப்பா, முதலாவது இவங்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க. எப்படி? முதலாவது யார்கிட்ட போயிட்டு, சங்கவிட்ட போயிட்டு கேட்டிருப்பாங்க. எப்படி, நான் இப்படி ஒரு கடை வைக்க போறேன், அந்த கடைக்கு தேங்காய் உங்ககிட்ட இருந்து வாங்கினா நான் எவ்வளவுக்கு கொண்டு போய் விற்கலான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, இப்போதைக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து, அதாவது ஊர்ல எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா 70 ரூபாய்க்கு. அப்ப நீங்களும் என்ன செய்யலாம், இங்க இருந்து 50 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு போய் 70 ரூபாய்க்கு விற்கலாம். அப்ப ஒரு தேங்காயின் மூலம் எவ்வளவு லாபம் வருது? 20 ரூபா. அப்ப ஒரு தேங்காயின் மூலம் எவ்வளவு லாபம் வருது? இவங்க டிபார்ட்ல இவங்களுக்கு வாங்கும்போது 20 ரூபாய் 20 லாபம் கிடைக்கும். இப்ப இதுல விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். இதுல என்னண்டா, இந்த சஸ்னாண்ட கேரக்டர் வந்து உண்மையில நமக்கு தேவையில்லைதான். இருந்தாலும் சஸ்னாதனை வாங்க போனா நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம். சோ சஸ்னா இப்ப இனி தேவையில்லை. நமக்கு தேவை சம்ஹா ஸ்டோர்ஸ் வந்து சங்கவி ஸ்டோர்ஸ்ல போய் வாங்குறாங்க தானே, வாங்குறாங்க தானே. இதுல கண்டிப்பா ஒரு விஷயத்த மண்டையில நம்ம எடுத்துக்கிறோம். எப்படின்னா, இங்க தேங்காய் என்ன செய்யறாங்க, ஒரு குறிப்பிட்ட விலையில வாங்கிட்டு வாராங்க. உண்மையை என்ன செய்ய மாட்டதுல அப்படின்னு சொன்னா, சங்கவி மைக்கோ பண்ணணும், பெயர் அழைச்சு விட்டுருவேன். சரியா சரியா இப்படிதான் மிரட்டு வடிவா சொல்ற வழியா கழிச்சு கொடுங்க. இப்ப நமக்கு இந்த இடத்துல சஸ்னா இனி தேவைப்படாது. சோ சஸ்னாட இதை இந்த க்ளோஸ் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான இப்ப இவங்க இருக்கு. இதுல நமக்கு இந்த கன்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பங்குகள கன்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, பங்குகள் இருக்கிற வார்த்தை பிரயோகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும். சரிதானே? இப்ப இதுல உள்ள வார்த்தை பிரயோகத்தை சொல்லிட்டு இந்த கான்செப்டை திரும்ப சொல்றேன். முதலாவது வார்த்தை பிரயோகம் என்ன சொல்லுவாங்க? மூலதன லாபம். மூலதன லாபம். தெரியாதவர்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்லுவேன். அடுத்த லாபம் பங்கு லாபம். முதலிட்ட தொகை. பங்கு லாபம். மூன்றாவது முதலிட்ட தொகை. முதலீடு. சரிதானே? இப்படி இல்ல, இந்த முக்கியமான 3 விஷயம் தான். இதுல பெர்சன்டேஜ் ஏதாவது வருமா? இதுல பெர்சன்டேஜ் ஏதாவது பங்குகள்ல இல்ல. சரிதானே? பெர்சன்டேஜ் வடிவா இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப ஒரு சொல்றோடைய பார்த்து. இப்ப சஸ்னா கடைக்கு போனதெல்லாம் நமக்கு இனி தேவை. சம்ஹா கடை வைக்க போறாங்க. சம்ஹா கடை வைக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, சங்கவீட கடையில போயிட்டு, சங்கவி அந்த டவுனுக்குள்ள கடை வச்சிருக்காங்க. அப்ப அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க, நான் இப்படி ஒரு தேங்காய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்ப அந்த தேங்காய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன தேங்காய் எடுக்கலாம் யோசிச்சிருங்க. நீங்க எவ்வளவு நீங்க ஒரு தேங்காய்க்கு போட்டு தரீங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க உங்களுக்கு 50 ரூபாய்க்கு போட்டு தராங்க. எவ்வளவுக்கு போட்டு தராங்க? 50 ரூபாய். 50 ரூபாய்க்கு போட்டு தராங்க. நீங்க ஊருக்கு கொண்டு போயிட்டு அதை எவ்வளவுக்கு விற்கலான்னு சங்கவி சொல்லி அனுப்புறாங்க. ஊரடங்கள்ல 20 ரூபாய் நீங்க 70 ரூபாய் போட்டுருக்கீங்கன்னு சொல்றாங்க. 50 ரூபாய்க்கு வாங்கினது 70 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு லாபம்? 20 ரூபா. இது அழகா மண்டைக்கு இருக்குதானே? இது ஏறாதான் இவ்வளவு சொல்ற விஷயம். அப்ப இந்த தேங்காய்க்கான உண்மை விலை என்னது? இப்ப
₹50. இவ எல்லாரும் திங்க் பண்ணுங்க விட சொல்லுங்க. தேங்காய்க்கான உண்மை விலை எவ்வளவு? சார் கொஸ்டின் ஒருக்கா ரிப்பீட் பண்ணுவீங்களா? தேங்காய்க்கான உண்மை விலை எவ்வளவு? 50 ரூபா. ₹50. ஏன் இப்ப சம்மா வந்து சங்க வீட்டை போயிட்டு 50 ரூபாய்க்கு தான் தேங்காய் வாங்கி வராங்க. அப்ப எப்பயுமே உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு உண்மை விலை இருக்கும். அப்ப 50 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வந்து எவ்வளவுக்கு சேல் பண்ணாங்க? 70 ரூபாய்க்கு. 70 ரூபாய்க்கு. ரூபாய் 70க்கு சேல் பண்ணாங்க. அப்ப இதன் மூலம் எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? ரூபாய் 20. அப்ப வழியா முதல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம என்ன செய்யும்? இந்த கான்செப்ட கொஞ்சம் கொஞ்சமா மாத்தும். சரிதானே? கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொண்டு போறோம். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த சொல்ற உதாரணங்கள் எல்லாத்தையும் நினைவு செஞ்சீங்கன்னா இங்க பங்குகள்ன்றதை பத்தி கலைக்கும் போது இன்னுமே லேசா உங்களுக்கு விளங்கும். இல்லாடி சத்தியமா விளங்காது. திரும்ப திரும்ப குழப்பிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய இது நடக்காது. அப்ப என்ன நடந்துட்டு இப்படிதான் சிச்சுவேஷன் இருக்கு. நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். மொத்தமா சம்ஹா வந்து ஒரு 20 தேங்காய் வாங்கிடுவாங்க. எத்தனை தேங்காய்? 20 தேங்காய்கள். மொத்தம் எத்தனை தேங்காய்கள் வாங்குறாங்க சம்ஹா? 20 20 தேங்காய்க்கு சம்ஹா எவ்வளவு காசு செலவழிச்சிருப்பாங்க? ₹1000. ₹1000. 400 ரூபா? 400 ரூபாய். பாருங்க நம்ம கேள்விய விளையும் கொடுங்க. சம்ஹா சங்க வீட கடையில போயிட்டு 20 தேங்காய் வாங்கினா அதுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருப்பாங்க? 1000 ₹1000. எப்படி சொல்றீங்க? அந்த தேங்காயோட விலை 50. எத்தனை தேங்காய்ன்னு சொல்லி ஒரு தேங்காய் எவ்வளவு? ஒரு 50 தேங்காய் ₹50. ரூபா. அப்ப இந்த இடத்துல முதலீடு எவ்வளவு? ஒரு தேங்காய் ₹50. 50 ரூபாய். 20 தேங்காய் வாங்கினா எவ்வளவு காசு கொடுத்தீங்க? ரூபாய் 1000. இது எல்லாருக்கும் மண்டையில இருக்கா? ஓ இதெல்லாம் சார் இது முதலாவது. ரெண்டாவது இந்த கொண்டு வந்த 20 தேங்காயம் வித்துட்டாங்கன்னு எடுத்துக்கணும். கொண்டு வந்த 20 தேங்காயம் என்ன செய்யறாங்க? வித்துட்டாங்க அப்படின்னு சொன்னா வித்தா எவ்வளவு வரும்? டேய், 1400. அப்ப விற்பனைன்னு ஒன்று போடுறேன். இப்ப விற்பனை செஞ்சா எவ்வளவு வரும்? 1400 ரூபாய். அழகா சொல்லுங்களேன். ஒரு தேங்காய ஒரு தேங்காய் 20 ரூபாய்க்கு 20 தேங்காய் விற்கிறாரு. 20 இருக்கணும். 20 தேங்காய் எவ்வளவு வரும்? ரூபாய் 1400. 1400. அப்ப லாபம் எவ்வளவு கிடைச்சீங்க உங்களுக்கு மொத்தமா? ரூபாய் 400. எப்படி கண்டீங்க? முதலீடு 1000. இவங்கிட்ட 1000 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வந்து வித்து முடிஞ்சவங்களோட கல்லாப்பட்டியில எவ்வளவு கிடக்கு? 1400. அப்ப 1000 ரூபாய் இவங்க கொடுத்தாங்க தானே. அப்ப அந்த 1000 ரூபாயும் கிடைச்சிட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைச்சிச்சு? 400 ரூபா. சரிதானே? இது ஒரு விஷயம். அப்ப இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அழகா எழுதி கொடுங்க எல்லாரும். எழுதுங்க எல்லாரும். நான் ஒவ்வொன்றா மெதுவா சொல்றேன்.
எழுதிட்டீங்களா? சார். இல்ல சார். படம் எல்லாம் வரையாதீங்க. உங்களோட மூஞ்சி போட்டிருக்கு சஸ்னா. நீ அழகா வரைஞ்சி மேக்கப் எல்லாம் போடுறான்னு தெரியுது. மேக்கப் போடுறியா கோப்பியில? அப்படி இல்ல சார், அப்படி இல்ல. மூஞ்சி சும்மாவே பாத்துக்கலாம், மேக்கப் போட்டா பார்க்க தேவையில்ல. அப்படி இருக்க கூடாது. நம்மளே இதா எடுத்துக்கணும். டக்குனு எழுதி சொல்லுங்க. எழுதி முடிஞ்சா எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க. ஓகே, சும்மா பாத்துக்கலாம. அதுல என்னென்ன விஷயம் சொல்லணும் அது அழகா விளங்கி எழுதுங்க. இப்போ ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுது. என்னது? அடுத்தது போயா சரி சார். சிச்சுவேஷன். அதாவது என்னண்டு கோவிட். கோவிட் சிச்சுவேஷன் ஒன்று வந்துட்டு கோவிட் சிச்சுவேஷன் ஒன்று வந்துட்டு கோவிட் சிச்சுவேஷனால என்ன நடந்துட்டு அப்படின்னு சொன்னா, இங்க சம்ஹா அப்பதான் 20 தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்குன்னு வைக்கும். சம்ஹா எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கு? 20 தேங்காய் வாங்கிட்டு வந்து வச்சு கோவிட் வந்துட்டு சம்ஹா கடைக்கு வந்து வச்சுக்குமா? இல்ல. கோவிட் வந்தா என்ன செய்வாங்க? எல்லா கடையும் கொரோனா வந்துட்டேன்னு சொல்லுங்க. எல்லா கடையும் என்ன செஞ்சாங்க? அப்ப எல்லா கடையும் மூடுனா பொருட்களுக்கு என்ன வரும்? பொருட்களுக்கு விலை கூடுமா? பொருட்களுக்கு என்ன வரும்? தட்டுப்பாடு. பொருளுக்கு தட்டுப்பாடு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள்ற தேவை அதிகரிக்கும். ஒரு பொருளின் தேவை அதிகரிக்கும் போது அதன் என்ன நடக்கும்? அதன் விலையும் அதிகரிக்கும். அப்போ கோவிட் வருதுன்னு சொல்லி சம்ஹாக்கு யாரோ கோல் அடிச்சு சொல்லிட்டாங்க, கடையெல்லாம் பூட்ட சொல்றான், கர்ஃபியூ போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சம்ஹா என்ன செய்யுது? கடையில வேலை செய்யற பொடியன் கண்ணை காட்டு. அப்ப என்ன செய்யறான் பொடிய? 20 தேங்காயும் கொண்டு போயிட்டு பின்னாடி குடான்ல என்ன செய்யறான்? இல்ல, ஒழிக்கிறது நம்மள பாச பதுக்குறது. சரிதானே? அப்ப 20 தேங்காய் பதுக்கியாச்சு. பதுக்கிறது ஹராமா ஹலாலா? பதுக்கிறது ஹராம். சரி, அந்த இடத்துல விடுவோம். இந்த இடத்துல என்ன செஞ்சு சம்மா கோவமா இல்லை அப்படி சொன்னா பிரச்சனை இல்லை. இல்ல சார். அப்ப 20 தேங்காய் சம்மா என்ன செய்யுது? பின்னாடி உள்ள குடான்டா பழைய பொருள் எல்லாம் போறது ஸ்டோரிக்கும், ஸ்டோர்ல தூக்கி என்ன செய்யுது? சம்மா தூக்கி 20 தேங்காயும் போடுது. அப்ப யார் வந்து தேங்காய் கடல என்ன சொல்லும்? சம்மா இல்ல சொல்லும். ஏன் இல்லைன்னு சொல்றோம்? இருக்கு, கொஞ்சம் கூட்டித்தாரீங்கன்னு சொல்றது நல்லமா, இல்லைன்னு சொல்றது நல்லமா? வடிவா பிசினஸ் மைண்ட்ல யோசிச்சு பாரு. அந்த பொருள் இப்ப இல்ல, எங்கேயுமே தேங்காய் இல்லை. இப்ப தேங்காய் வாங்குறது ஒருத்தவன் நம்மள வச்சுட்டு அவன்கிட்ட இல்லைன்னு சொல்றது நல்ல 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 விஷயம், கெட்ட விஷயத்துக்குள்ள நான் வரையில. அப்படி சொல்றதால இன்னைக்கு லாபம் கூட பாக்கிடுமா? இல்லாட்டி வெயிட் பண்ணி எப்ப தேங்காய் விட விலை கூடுதோ அப்ப விற்கிறது நல்ல விஷயமா? தேங்காய் விலை கூடும்போது யாரு வந்து கடையில கேட்டாங்க சம்மா என்ன சொல்றோம்? இல்லையங்க, நாங்களும் இன்னும் சொல்லிட்டீங்க, நாளைக்கு நைட்டுக்கு வாரன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரன் அப்படிதான் சொல்லுவானு. நாளைக்கு புதன்கிழமை வீட்டுக்கு வருது அப்படின்னு தான் சாமா இறங்குது. அப்ப அப்படி இப்படின்னு பொய்க்கெல்லாம் சொல்லுவாங்க. அவ அப்படியே சம்மா சொல்லி அனுப்பிட்டு அவர் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிழமை போகுது. 2 கிழமை போறோன்னே கடையெல்லாம் என்ன செய்ய சொல்றாங்க? ஒரு மணி நேரம் திறந்து வைக்க சொல்றாங்க. எப்படி? 1 மணி நேரம் திறந்து வைக்க. சடனா பார்த்தா தேங்காயின் விலை அதிகரிக்குதுன்னு சொல்லி தேங்காயோட விலை என்ன செஞ்சிட்டான்? ஒரு ரூபாய் 100 ரூபாயா போட்டான்னு இருக்கும். எவ்வளவு மாத்திட்டேன்? இப்ப தேங்காயோட விலை எவ்வளவு?
ரூபா 100 ரூபா 100. தேங்காய் ஒன்றோட விலை ரூபா 100. அப்ப தேங்காய் ஒன்றோட விலை ரூபா 100ண்டா சும்மா இருக்குமா சம்மா சம்மா என்ன செஞ்சுக்கணும் இப்ப விற்க எல்லாத்தையும் வித்து விடும். அப்ப இப்ப எவ்வளவு கிடைக்கும்? அப்ப இப்ப விற்பனை செஞ்சா என்ன நடக்கும்? 100 ரூபா தர 25 ஒரு தேங்காய் 100 ரூபா. மொத்தம் எத்தனை விற்க போறாங்க? 20. வித்த எவ்வளவு வந்து 2000 சரிதானே? இப்ப இவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? ரூபா 1000. 1000 ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்ப எவ்வளவு லாபம் கிடைச்சிக்கும்? ரூபா 1000. 1000 லாபம். அப்ப இந்த கதை ரெண்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளங்கிச்சா? இந்த கதை விளங்கிச்சா? இந்த கதை விளங்கிச்சா? ஓ சார் ஓ சார். இந்த கதைய அப்படியே ஃபுல்லா மண்டையில எடுத்து இதுதான் பாடமாக்குறேன். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். உங்களோட பேர்கள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அஸ்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அம்மா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சங்கவி, சரிதானே? அப்ப இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே ஃபேமிலியர் ஆயிடும். இப்ப இந்த விஷயம் என்னன்னு சொன்னா பங்குகள் அப்படின்றது இல்ல, பங்குகளை வச்சுக்கொண்டு இப்ப சொல்ல போறேன். இப்பதான் மெயினான விஷயம் என்னது வச்சு சொல்ல போறேன், பங்குகளை வச்சுக்கொண்டு சொல்ல போறேன். விளங்கிட்டு இருக்கும். பங்குகளை ஒருத்தர் இந்த சம்ஹாவம் எடுத்துக்கணும். பங்குகளை ஒருத்தர் ஒரு கம்பெனியில இருந்து வாங்கும் போது அதுக்கு ஒரு லாபம் வச்சேதான் அவன் தருவான். இப்ப உதாரணத்துக்கு சொன்னா என்ன சொல்ல போறேன்? மாங்க. நான் உதாரணம் சொல்லுவேன். இல்ல சார், நீங்க மாம்பழ கதை சொல்ல போறீங்க. சொல்ல போறேன். இப்ப சொல்லுங்க. நான் இப்ப என்ன சொல்ல போறேன்? ஒரு உதாரணம் சொல்ல போறேன். உதாரணம் சொல்ல போறேன், சரிதானே? அப்ப உதாரணத்தை போட்டுக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்கொள்ளுங்க? உங்களோட பேர் யாராவது சொல்லுங்க. யாரையும் பேர் போடாம இருந்துச்சுங்க. அகீலா தானே? ஓகே. அகீலா வந்து என்ன செய்யறாங்க? ஒரு நிதி நிறுவனம், இல்லாட்டி வேற எங்கெல்லாம் வாங்கலாம் பங்குகள்? நிதி நிறுவனத்துல வாங்கலாம். வேற பங்கு சந்தையில் விளங்குது. வங்கியில வாங்கலாம். எங்க வாங்கலாம்? உண்டு. நிதி நிறுவனத்துல வாங்கலாம், இல்லாட்டி வங்கியில வாங்கலாம், இல்லாட்டி எங்கேயாவது வாங்கலாம். எப்படி? எங்கேயாவது போய் அவன் வாங்கிக்கொள்ளட்டும், நமக்கு அதுக்கு பிரச்சனை இருக்கா? நமக்கு என்ன செய்ய தேவை? கேள்வி செஞ்சா போதும். அப்ப அவன் என்ன செய்யறான்? அவனா அகீலா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, ஒரு நிதி நிறுவனத்திலேயோ இல்லாட்டி வங்கியிலேயோ எங்கேயோ போய் பங்க வாங்குது. பங்க வாங்கும் போது நிதி நிறுவனக்காரன் என்ன சொல்றான்? நீங்க பங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்க? ஒரு பங்கோட விலை ஆகும் சொல்றான். ஒரு பங்கோட விலை 25 ரூபா. எவ்வளவு விலை? ஒரு பங்கோட விலை 25 ரூபா. நீங்க இதை வாங்கும் போது ஒரு பங்குக்கு உங்களுக்கு ரூபா 3 பங்கு லாபம் கிடைக்கும்ன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பங்க வாங்கும் போதே நிதி நிறுவனக்காரன் கொடுத்து விடுற லாபம் தான் எவ்வளோ? இந்த இடத்துல 3 ரூபா. பங்க வாங்கும் போதே நம்மளோட சேர்ந்து அந்த பங்கோட சேர்ந்து வர்ற லாபத்துக்கு பேர் தான் என்ன லாபம்? பங்கு லாபம். எல்லாரும் பங்கு லாபம் என்ன எழுதுங்க? நம்ம பங்க வாங்கும் போதே சேர்ந்து வர்ற லாபம் தான் என்னது? என்னது? அப்ப இந்த இடத்துல சும்மா யோசிச்சு பாருங்க. இவங்க 50 ரூபாய்க்கு வாங்கும் போது என்ன செஞ்சிட்டாங்க? கடைக்காரன் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து எவ்வளவுக்கு விற்கலாம் சொல்லி அனுப்புனா 70 ரூபாய்க்கு. அப்ப 20 ரூபாய் அந்த இடத்துல அவங்க லாபத்தை வச்சேதான் கொடுத்து விடுறாங்க. விளைச்சா லாபத்தை வச்சேதான் அவன் இந்த தங்க கொண்டு போன்னு சொல்லி கொடுத்து விடுறான். அப்ப இந்த இடத்துல இவங்க 25 ரூபாய் ஒரு பங்கு 25 ரூபாய்க்கு வாங்கும் போது ஒரு பங்குக்கு எவ்வளவு பங்கு லாபம் கிடைக்குமா? ஒரு பங்குக்கு எவ்வளவு பங்கு லாபம் கிடைக்குமா? 3 ரூபா. பங்கு லாபம் என்னன்னு சொல்லுங்க. அப்ப யாராவது இன்னொருக்கா? பங்கை வாங்க கிடைக்கலாம். பங்கை நிதி நிறுவனத்தில இருந்து வாங்கும் போது அதோட சேர்த்தே கிடைக்கிற லாபத்துக்கு பேர் என்ன? என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இதே மாதிரிதான் பங்குகள். அந்த விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாம் பாத்துறீங்களாடி? அந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் பாத்துருக்கீங்களா? அந்த கிராஃப் மாதிரி எல்லாம் இப்ப இந்த ட்ரேடிங் எல்லாம் காட்டுவாங்க பாத்தீங்களா? ட்ரேடிங் எல்லாம் இப்படி அம்புக்குறி எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போகும் உங்களுக்கு பாத்துருப்பீங்களே. போன்ல கூட அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும் அது. அப்ப அதுல என்ன நடக்கும்னா விலை கூட்டி குறையும். அப்ப ஒரு கட்டத்துல கம்பெனி அறிவிக்கும் இப்படி ஒரு விலை ஒன்று கூட போகுது. அப்ப ஒரு பங்குட விலை என்ன நடக்குது அப்படின்னா ரூபா
40 ரூபாயா போகுது. என்ன செய்யுது? 40 ரூபாயா அதிகரிக்குது. என்ன செய்யுது? 40 ரூபாயா அதிகரிக்குது. இந்த டைம்ல என்ன செய்வாங்க? வாங்கி வச்ச எல்லா பங்கையும் விற்பனை செஞ்சு விட்டுருவாங்க. இப்ப இந்த டைம்ல வடியா பாத்துக்கொள்ளுங்க. வடியா ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது என்ன சொன்ன? பங்கு லாபம் என்ன சொன்ன? திரும்ப ஒரு கேக்குறேன். பங்கு லாபம் என்ன? அங்க வாங்கும் போது அதோட சேர்ந்து வர்ற லாபம் என்ன பேர் அதுக்கு? பங்கு லாபம். பங்குகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கிராஃப் ஏறி இறங்குற மாதிரி அது ஏறி அது என்ன சொல்ற இசிஜியா அப்படித்தானே? அதானே இப்படி எல்லாம் போட. அப்ப அந்த அது மாதிரி என்ன செய்யணும்னா ஷேர் மார்க்கெட்ல பங்குகளை என்ன செய்யணும் இப்படி அப் டவுன் வந்துட்டு இருக்கு. அப்ப அவங்க சொல்லுவாங்க இந்த டைம்ல எல்லாத்தையும் வித்து விட்டுருங்க. அப்ப ரூபாய் 40 ரூபாய் ஆகும் போது எல்லா பங்கையும் அவர் என்ன செஞ்சுட்டுவாரு? வித்துடுறாரு. அப்ப அந்த டைம்ல விற்பதால கிடைக்கிற லாபத்துக்கு பேர் என்ன? ஒரு லாபம் பார்த்துட்டோம். மத்த லாபம் என்ன? மறைச்சிதான் கேட்கல. மூலதன லாபம். அப்ப விற்பதால கிடைக்கிற லாபம் என்னது? மூலதன லாபம். திரும்ப அந்த ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. முதலாவது பங்கு லாபம் என்ன? யுஹானா ஆம் சார். பங்கு லாபம் அப்படின்னா என்ன? மைக் அன்மியூட் பண்ணுவீங்க. ஓபன் ஆகி மைக் அன்மியூட்லயே வைங்கன்னு சொல்றேன். மைக்கானே ஆம் சார். மைக் அன்மியூட்லானே இருக்கு. சொல்லுங்க. பங்கு லாபம் அப்படின்னா என்ன? வாட்ஸ்அப்ல என்னமா செஞ்சுட்டு இருக்கீங்க? யுஹானா இல்ல சார், நான் வாட்ஸ்அப் பக்கம் போகல. அம்மா இங்க தான் இருக்கிறாங்க. சரி, ஓகே. அப்ப என்ன பண்ணீங்க புள்ள? சார் லைன் கட்டாவே வந்துச்சு சார், அதை எடுத்து கொண்டிருந்தேன். சரி, பரவாயில்ல. பங்கு லாபம் அப்படின்னு சொல்லுங்க. யுஹானா என்ன நடக்குது? சரியா சார்? சரியான்னு சொன்னா இந்த இடத்துல விட மாட்டோம். எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு? 70 சார். ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை? ஃபர்ஸ்ட் டைம் 70. 70 போதுமா? போதாதானே? எடுக்கிறதானே? சரி, இப்ப எனக்கு பங்கு லாபம் அப்படின்னா என்னன்னு சொல்றோம். சொல்லாடி நீங்க கவனிக்கலன்னு அர்த்தம். அப்படிதானே? கவனிக்கலன்னா வாயால கவனிக்கலன்னு சொல்றோம். கவனிக்கல சார். கவனிக்காம என்ன தங்க செஞ்சீங்க? அது ஒருக்க சொல்லுங்க, எல்லாரும் கேட்கட்டும். அம்மா இருக்காங்கன்னு சொன்னீங்க. என்ன செஞ்சீங்க? உண்மையா சொல்லுங்க சார். கிளாஸ் இப்பதான் சார் வந்துட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி நீங்க வந்து உங்களோட பேர் எழுத சொன்னதுல இருந்து நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க முன்னே இருந்து கிளாஸ்ல பேருக்கீங்க. சரிதானே? நான் இப்ப கேட்கறது பதில் சொல்லுங்க. என்ன காரணத்தால நீங்க இதுக்கு விட சொல்றீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. நான் எத்தனை தடவை பிள்ளைகள் சொல்லியிருப்பேன் யுஹானா அன்மியூட் தான் அடிக்கணும், ஓபன் கூடாது. எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் இந்த விஷயம்? திரும்ப திரும்ப 3 தடவை 4 தடவை சொல்லித்தானே இருக்கு. யுஹானா ஏன் கவனம் எங்க போனுச்சு? அம்மாவும் பக்கத்துல இருந்தும் கவனம் எங்க போனுச்சு? தூங்கி விழுந்துட்டா சார், அதனால முகத்தை கழுவிட்டு வர சொன்னேன். அடுத்த பேர் சொல்றாங்க, அன்மியூட் பண்ணணும். அந்த லெஃப்ட் ஆயிட்டு பாத்தீங்களா டக்குண்டு? இதெல்லாம் அந்த சொல்ற 100 மார்க்ஸ் இருக்கிறாங்க இருந்து உடனே லெஃப்ட் ஆகி வரும். சல்மா பேர் கூப்பிட்டேன். 2 சல்மா இருக்கீங்க, 2 பேரும் அன்மியூட் பண்ணுங்க. ஓ சார். 2 பேரும்
இன்னொரு சல்மாவும் இருக்கு. 2 சல்மாவும் அன்மியூட் பண்ணி வைக்க சொன்னா அன்மியூட் பண்ணி வைக்கணும். ஓப்பன்னா ரிமூவ் பண்ணணும் கிளாஸை விட்டு. எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க வேற கிளாஸ்ல போய் படிக்கிறது தான். நஸ்லான் மைக் ஓப்பன் ஆகலாம் தானே? ஓகே, முதலாவது இருக்கிற சல்மா மைக் ஓப்பன் பண்ண வேணாட்ட. எந்த சல்மா ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறா ரிமூவ் பண்ணி விடுறேன். சரியா? படிக்கிற ஆர்வம் இல்லை. இப்ப மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணீங்க, அந்த சல்மா கதைங்க இருங்க, வர நான் உங்களோட ரினேம் பண்றேன். சல்மா கேகே. சல்மா 3K போட்டிருக்காள் இல்ல, மத்தாள். உங்களோட நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப சல்மான்னு மத்தாள் இருக்கு. பதில் சொல்லுங்க, வாய திறந்து கதைங்க முதலாவது. ஓ சார். சல்மா கேகேன்னு போட்டிருக்காள் இல்ல, மத்தாள். வெறும் சல்மான் கிடக்கு பாருங்க ஒரு ஆளுக்கு. ஓ சார். நான் நீங்க சரிமா உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணீங்க பாருங்க. சல்மா கேகேன்னு நீங்க இல்ல, மத்த சல்மாவுக்கு இருக்கிற மத்த சல்மா உங்களோட கதை கேளாதாமா? சல்மா கேகே உங்களோட போன் நம்பர் சொல்லுங்க. யார சார்? ஏலியா போன் நம்பர் லாஸ்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்க. மத்த சல்மா யாருன்றதை கண்டுபிடிக்கலாம். நேம் சேஞ்ச் பண்ணின சல்மாவா சார் சொல்லணும்? நான் மத்த சல்மாவை சொல்றேன், நேம் சேஞ்ச் பண்ணாத சல்மா. இந்த டைம் பில்னு போட்டிருக்கிறது யாரு? டைம் பில் ஆல்வேஸ் ஃப்ளைன்னு போட்டிருக்கிறது யாரு? நான் சார். அது நீங்க. அப்ப மத்த சல்மா, அதாவது பிஸின்னு போட்டிருக்க சல்மா அது யாரு? நெட்பால் ஆட போனாரு. இங்க வாங்க, அன்மியூட் பண்ணிக்காதீங்க, இல்லாட்டி கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்ணுவேனா? சொன்னது தெரியும் தானே? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ரிமூவ் பண்றது. மைக் அன்மியூட் பண்ணி பேசுறே இல்லையா? இந்த சல்மாவோட ஃப்ரெண்ட் யாரும் இருக்கீங்களா? மத்த சல்மா, அதாவது எந்த ஸ்கூல்? ஆமினா கேர்ள்ஸ் காலேஜ். யாரு ஆமினா கேர்ள்ஸ் காலேஜ் யார் இருக்கிற? மாத்தல. அன்மியூட் பண்ண சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட் அன்மியூட் பண்ணல. ஸோ நான் கிளாஸை விட்டு ரிமூவ் பண்றேன். பிள்ளைய வேற கிளாஸ்ல சேர்த்து விடுங்க. சரியா? நீங்க சேர்ந்து போறா இல்லையே? சரிதானே? பிள்ளைக்கு அன்மியூட் பண்ணல. அது போல நீங்க மெசேஜ் போட்டு சொல்லுங்க. சம்ரா நம்பர் 1 அனுப்புறேன், ரிமூவ் பண்ணி விடுங்க. கதைக்கலாவே நீ இருந்து பிரயோசனம் இல்லை. அடுத்தது சல்மா 3K போட்டிருக்குது. ஓ சார். ஓகே, பங்கு லாபம் அப்படின்னா என்ன? ஒரு நிதி நிறுவனத்துல பங்கு வாங்க கொள்ள அதுல கிடைக்கிற லாபம் பங்கு லாபம். பங்கு வாங்கும் போது கிடைக்கிற லாபம் பங்கு லாபம். சரி, அடுத்த மைக் ஆஃப் பண்ணுங்க. ராலியா, ராலியாவா ரலியாவா? ராலியா தானே? ஓ சார். பங்கு லாபம் அப்படின்னா என்ன? பங்கை நிதி நிறுவனத்தில் இருந்து வாங்கும் போது அதோட சேர்ந்து வரும் இலாபம் பங்கு லாபம் எனப்படும். சரி, ஓகே. சரிதானே? இது ஒரு சின்ன ஒரு விஷயம். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு 3-4 தடவை கேட்கும் போது கவனமா ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொன்னேன் தானே, இந்த பாடத்துல மொத்தமாவே எத்தனை விஷயம் இருக்குன்னு சொன்னேன்? எத்தனை விஷயம் இருக்குன்னு சொன்னேன்? வெறும் 3 விஷயம். வெறும் 3 விஷயம். அந்த 3 நமக்கு தெரியாட்டி இந்த கேள்வி செய்யணுமா? இல்ல. அப்ப வடிவா விஷயத்தை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சொல்லி தர்றதுல இந்த பங்குலாபம் மூலதன லாபம்ன்ற வரைவிலக்கணம் தெரிஞ்சாதான் கேள்வியில கேட்கும் போது நம்ம என்ன செய்யலாம்? விட எழுதலாம். இப்ப மாம்பழம்னா என்ன, பப்பாசினா என்னன்னு தெரியாத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு மாம்பழம் வாங்கிக்குவான், அவன் என்னத்தை வாங்கிட்டு வருவான்?
அவனுக்கு தெரியுமா மாம்பழம்னா என்னண்டு? அப்ப அவன் எதை வேணாலும் வாங்கிக்கலாம். அப்ப இதத்துல பங்கு லாபம் அப்படின்னா என்னன்னு சொல்லி வச்சிருக்கேன். பங்க வாங்கும் போதே அதோட சேர்ந்து வர்ற லாபம் தான் பங்கு லாபம். அடுத்தது அதே இதை மாற்றும். மூலதன லாபம். மூலதன லாபம் என்னன்னு சொன்னேன், பங்குகளோட விலை அதிகரிக்கும் போது இல்லாட்டி விலையை கூட்டி பங்குகளோட விலையை கூட்டி விற்கிறதால கிடைக்கிற லாபம் என்ன லாபம்? இன்னுமே லேசா எப்படி ஞாபகம் வைக்கலாம், வாங்கும் போது கிடைக்கிற லாபம் பங்கு லாபம், விற்கும் போது கிடைக்கிற லாபம் விளங்கிட்ட ஷோட்டா. அப்ப ரெண்டு எல்லாரும் சொல்றது என்னருக்கா, பங்கு லாபம்னா என்ன? அடுத்து மூலதன லாபம்டா. மூலதன லாபம்னா பங்கிட விலை அதிகரிக்கத்தோல அதை பெறப்படும். சரிதானே? சரி, இது ரெண்டையும் யார் சொல்ல போறது? இது வரைக்கும் சொல்லுங்க. என்னமா இன்னொரு தடவை சொல்லுங்க. எனக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இன்னொருக்கா சொல்லுங்க பிள்ளை. சர்ஃபா எழுதணுமா? அழகா ஒருத்தர் யார் சொல்ல போறது? என்ன பேர் என்ன பேர் என்ன பேர்? அஸ்கா 2 நம்பர்ல 2 இதுல டிவைஸ்ல ஜாயின் ஆயிருக்கீங்க. அப்படியா? சரி சரி. ஜுன்ஹா ஒருக்கா சொல்லிவிடுங்கம்மா ரெண்டையும் என்னன்னு. பங்கு வாங்கும் போது அதனுடன் சேர்ந்து வரும் இலாபம் பங்கு இலாபம் எனப்படும். விற்பனையில் கிடைக்கும் இலாபம் மூலதன இலாபம் எனப்படும். ரைட். சர்ஃபா விளங்கிச்சா? சர்ஃபா தானே? ஓ சார், ஓ சார். ஹம்ரா வந்தது. ஆயிஷா ஹம்ரா. ஆயிஷா ஹம்ரா வரலையா? நூருல் ஹம்தா. நூருல் ஹம்தா. எங்கடா அந்த நூருல் ஹம்தா? அன்மியூட் பண்ணேடியோ நீ. இப்ப தெரியுதா என்ன பத்தி? நான் பதறது. இப்ப நான் பெயர் கூப்பிட்டேன்னு என்ன தெரியுமா அவங்களோட செயற்பாடுகள்? இப்படியே பதறது. ஐயோ கூப்பிட்டாரு, ஐயோ கூப்பிட்டாரு, கொலை செய்ய போனாரு, உங்கள்கிட்ட கேள்வி கேட்கு. சரிதானே? அதுக்கு நான் அவங்கள பேசத்தானே சொன்னேன். இப்ப பேசின யாரையும் ரிமூவ் பண்ணனா, கதைச்சி யாரையும் ரிமூவ் பண்ணனா? மௌனமா இருந்தீங்கன்றதான் பிரச்சனை. கதைச்சா ரிமூவ் பண்றாங்க. கதைச்சி பதில் சொல்லணும். வராது. சரிதானே? தெளிவா சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் வர இன்னைக்கு 60 பேர் கிட்ட, இன்னைக்கு 60 50 பேர் கிட்ட வரல கிளாஸுக்கு. ரெக்கார்டிங் பார்க்குதோ என்ன செய்யுது எனக்கு சுவர் அது தெரியல. சரிதானே? இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் இன்னொருக்க சொல்லையா? இன்னொருக்கா சொல்லுங்க சார். அப்ப இந்த 2 வரைவிலக்கணம் பாடம் ஆயிட்டா? இப்போ ஒரு மனக்கணித கேள்வி செய்வோமா? இதன் மூலம் கிளியர் ஆகுமா? சரி சார். மனக்கணிதம் சொன்னா நான் இப்ப பங்குகள் கேள்வியை சும்மா நம்ம மனசால சின்னதா செய்ய போறோம். குட்டியா தான் செய்ய போறோம். ஈஸியா. எங்கிட்ட வந்து எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாரும் கேட்குதான் பேசுறது. பிரச்சனை இல்லையே. ரசா ரசா கேக்குதா? ரசா ரசா. உங்களோட தோழி என்ன பேர்? தோழியில பேர் என்ன? தோழியில இல்மா. இல்மாவை கூப்பிடுங்க. இருக்கிறான்னு இல்மா. எப்படியா கூப்பிடுவீங்க? அது பட்ட பேர் வச்சு அதை சொல்லி கூப்பிட்டு இல்மாவை கூப்பிடு. அன்மியூட் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்மா இருக்கிறீங்களா? ஓ, வந்துக்கிறேன். பாத்தீங்களா? சோ இல்மா வந்துருக்கு. இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பாத்திமா ரசா வருது. பாத்திமா ரசாட கையில வந்து இப்ப 200 ரூபாய் காசு இருக்குது. மைக் ஆஃப் பண்ணிடுங்க. சரியா? எவ்வளவு இருக்கு பாத்திமா ரசாட்ட? இப்ப எல்லாரும் சொல்லுங்க. 200 ரூபாய். பாத்திமா ரசா அந்த 200 ரூபாய் காசோட ஒரு நிதி நிறுவன கம்பெனிக்கு போறாங்க. என்ன கம்பெனிக்கு போறாங்க? அப்ப நிதி நிறுவன கம்பெனிக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பங்கு 20 ரூபான்னு போட்டிருக்கு. ஒரு பங்கு எவ்வளவுன்னு போட்டிருக்கு?
20 20 ரூபாய். ரூபாய். ஒரு பங்கை வாங்குறதால 5 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஒரு பங்கை வாங்குறதால எவ்வளவு லாபம் கிடைக்குதா? 5 ரூபாய். 5 ரூபாய். அப்ப இப்ப கிடைச்ச லாபத்துக்கு பேர் என்ன? பங்கிலாபம். அவங்க 20 ரூபா கொடுத்தா வாங்க போறாங்க. வாங்கும் போதே அவங்களுக்கு 5 ரூபாய் அதுக்குள்ளாலே வருது. 5 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்குது. சும்மாவே சும்மா நீங்க சும்மா கையில வச்சிருந்தா எவ்வளவு வரும்? 5 ரூபாய் லாபம் இருக்கு. முதலாவது கொஸ்டின் இப்ப இந்த கேட்டுட்டு போயிட்டு கேள்வி அப்புறம் தொடங்க. முதலாவது கொஸ்டின், மொத்தமாக எவ்வளவு பங்கு வாங்கலாம்? 10 பங்குகள். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் ட்ரை பண்ணி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு விட தெரியும்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. 10 பங்கு. 10 பங்கு. 10 பங்கு. 10 பங்கு. விஷால் எப்படி 10 பங்கு? 20 10ஆல பெருக்கினா 200 வரும் சார். பிள்ளை பிள்ளை அப்படி சொல்லல. அதாவது நான் இதை இன்னுமே கொஞ்சம் சிம்பிளா கேட்கிறேன். 20 ரூபாய் கடைக்கு கொண்டு போனேன், 200 ரூபாய் கடைக்கு கொண்டு போனேன். ஓகே கேக் இருக்கு தானே? ஓகே கேக், ஓகே கேக் தெரியுமா? இல்லாட்டி அந்த உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் மாத்தி கொடுங்க. அந்த ரோல் மாதிரி போட்டு உள்ள ஜேம் வச்சுப்பேன் ஒரு கேக். ரோலர் கேக். அது பேர் தெரியும். என்ன பேர்? ரோலரா? கேக் ஒன்று இருக்கு. அந்த கேக் ஒன்றோட விலை 20 ரூபாய். 200 ரூபாய் கொண்டு போனா எத்தனை வாங்கினா? 10. எப்படி சொன்னீங்க? 200 இதே ரசா 200 ரூபாய் காசு கொண்டுட்டு பங்கு வாங்க ஒரு பங்கு 20 ரூபான்னு போட்டுச்சு. மைக்ரோஃபோனு 20 ரூபான்னு போட்டுச்சு. பங்கு வாங்கும் போதே 5 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி இருந்தாங்க. அப்ப 200 ரூபாயை கொண்டு போய் கொடுத்து 20 ரூபாயோட பங்கு வாங்கினா எத்தனை வாங்கிப்பாங்க? 220 பிடிச்சா எத்தனை பங்கு? 10. இந்த பங்குகளை வாங்குறதால எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும்? ஒரு பங்குக்கு 5 ரூபாய் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்ப எத்தனை பங்கு வாங்கினாங்க? 10 பங்கு. மொத்த பங்குல எவ்வளவு வந்துருக்கும்? 10 ஒரு பங்குக்கு 5 ரூபாய் கிடைக்குமா? 10 பங்கு ரசா வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு கிடைச்சிக்கும்? 50 ரூபாய் பங்கு. அப்ப ரசா வாங்கி வச்சிட்டு இருக்கும் போது ஷேர் மார்க்கெட்ல நடந்துட்டு பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வந்து ரசா வாங்கும் போது 20 ரூபாய். இப்ப என்ன நடந்துடுது? சருதியா 30 ரூபாய்க்கு மாறுது. 30 ரூபாய்க்கு மாறும்போது ரசா என்ன செய்வாங்க? எல்லா பங்கையும் ஒரேடியா 30 ரூபாய்க்கு வரும்போது என்ன செய்வாங்க? எல்லா பங்கையும் ஒரேடியா விற்பாங்க. வித்து விட்டாங்க. மொத்தம் எத்தனை பங்கு வாங்கி இருந்தாங்க? 10 பங்கு வாங்கி இருந்தாங்க. ஒரு பங்கு 30 ரூபாய்க்கு வித்தா இப்ப எவ்வளவு மொத்தமா வந்துச்சு அவங்க கையில காசு? 300 ரூபாய். 3000 ரூபாயா? மனக்கணித நமக்கு பிரச்சனை எனக்கு தெரியும். 10 பங்கு தான் ரசாட கையில இருக்கு. இப்ப ஒரு பங்கு 30 ரூபாய்க்கு விற்க போறா. அப்ப எவ்வளவு வந்துச்சு? 30 தடவை 10 3000. 30 தடவை 300 ரூபாய். எனக்கு பிரஷர் எல்லாம் வந்துடும் போறேன். மாதிரி சொல்றது. சரிதானே? அப்ப 300 ரூபாய். இது எல்லாரும் விளங்கி தானே? இப்ப வித்துட்டா தானே? இப்ப ரசா வந்து ஆல்ரெடி பங்கு லாபமா எவ்வளவு கையில வச்சுட்டு இருக்கா? இந்த கையில 50 ரூபாய். 50 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டா. அப்ப 50 ரூபாய்க்கு தானே ரசா டேப்ப இருந்த 10 பங்கையும் என்ன செஞ்சுட்டா? ஒரு பங்கு 30 ரூபாய் மணிக்கு வித்து விட்டா. வித்தா இப்ப அவளோட கையில பங்கு இருக்கா? இல்ல. காசு தானே. எவ்வளவு காசுக்கு? 10 வித்துதால 300 ரூபாய் இருக்க போகும். 50 ரூபாய் அது பங்கு லாபம். அதை விடுங்க. 300 ரூபாய் பொக்கெட்டுக்குள்ள வச்சுக்க. பொக்கெட்டுக்குள்ள எடுத்து வெளியே எடுத்தேன். இப்ப நான் அது பொக்கெட்டுக்குள்ள சரிதானே? 10 பங்கு இப்ப வித்துட்டா எவ்வளவு கையில? இப்ப அவளோட கையில பங்கு இருக்கா? காசு இருக்கா? காசு எவ்வளவு? 300 ரூபாய். படிக்க யோசிச்சு பாருங்க. நான் நிதி நிறுவன கம்பெனில எவ்வளவு கொடுத்தேன்? 200 இந்த 300 ரூபாய் நான் வித்ததால கிடைச்சிச்சு. அப்ப நான் போட்ட காசு எவ்வளவு? எவ்வளவு? அப்ப 200 இந்த கையில எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் எவ்வளவு இருக்கு இந்த கையில?
100 எடுத்து திரும்ப பக்கத்துல வச்சு. அப்ப இந்த 100 என்னது? மூலதன விக்கும்போது கிடைக்கிறது மூலதன லாபம். அப்ப மொத்தமா இப்ப எனக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிக்கு? மூலதன லாபமா 100 ரூபா. ஆல்ரெடி 50. மொத்தமா எவ்வளவு லாபம் வந்துச்சு இன்னைக்கு? 150. இவ்வளவுதான் இந்த பாடம். பார்க்க லேசா தெரியுதானே? படிக்க லேசுதான், நீங்க படிக்கிற இடத்தை பொறுத்து. சரிதானே? இப்ப உங்களுக்கு இவ்வளவு கிளியரா ஸ்கூல்ல சொல்லி தந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டா இல்ல. கேள்வி ஒண்ணு போட்டுட்டு பங்குகள் இப்படி பங்கு லாபம் கொண்டு வரும், மூலதன லாபம். எல்லாருக்கும் இப்ப கிளியரா விஷயம்? இப்படி சொல்லி தந்தாங்க அப்படின்ட்டு நான் என்னோட நல்லா சொல்லி இருந்திருக்காங்க. தெரியா சொல்லி இருந்தாங்களா? இல்ல சார், அப்படின்னு சொல்லி தரவே இல்ல. அப்ப இங்க 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு முதலாளி வச்சுக்கணும், பங்கு லாபம்னா வாங்கும் போது வர, விற்கும் போது வர்றது ஏன் விற்கும் போது மூலதன லாபம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ப்ராடக்ட ஃபுல்லா நான் வித்துடுறேன். அப்ப எனக்கு விற்கும் போது என்ன செய்வேன்? லாபமும் வச்சு விற்கிறதால வித்து நம்ம முதலாவது போட்ட காசு வந்துட்டு எக்ஸ்ட்ராவா லாபமும் வந்துச்சு. போட்ட காசுக்கு பேர் என்ன? நம்ம போடுற காசுக்கு பேர் என்ன? முதலீடு. இல்லாட்டி என்னன்னு சொல்லலாம்? மூலதனம். அதோட எக்ஸ்ட்ரா லாபம் வருது தானே, அதால என்னன்னு சொல்லுவோம்? மூலதன லாபம். இதை விட இதை டீகோட் பண்ணி உங்களுக்கு என்கோட் பண்ணி இருக்க விஷயத்தை டீகோட் பண்ணி இவ்வளவு அழகா சொல்லி தரையலையா? சரிதானே? எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு பெஸ்டா சொல்லி எல்லாருக்கும் கிளியரா இந்த பாடம்? இப்ப நான் கொஸ்டின் தந்தாதான் இருக்கு, அப்படிதானே? எக்ஸாம் வச்சாதான் இருக்கு, அப்படிதானே? எக்ஸாம் தலைகளை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டு ஓ இதுதான் ஆனாவா அப்படின்னு. சரிதானே? இப்ப ஒரு பிள்ளை ரிமூவ் பண்ண தானே, அந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வேற யார் இருக்கிற? சம்ரா உங்களோட ஃப்ரெண்ட் தானே? உங்களோட ஸ்கூல் தானே? சம்ரா அதே ஸ்கூலா? சரி, எங்கட ஸ்கூல். ஆசிகாட ஸ்கூலா? ரைட். ஆசிகா சொல்லுங்க, பிள்ளைக்கு கிளாஸ் வர விருப்பமா இல்லையான்னு கேட்டு ஒரு மெசேஜ் போடணும். அன்மியூட் பண்ணி கதைக்கிறேன்னா மட்டும் வரண்டா சொல்லுங்க, இல்லாட்டி ரிமூவ் பண்ணி விடுவாங்க. சரியா? சரி சார். விடுங்க பிள்ளைங்கள. பிள்ளைங்க யாரும் கூப்பிட்டீங்களா? சரி, இப்ப உங்களுக்கு சம்பவத்தை சொல்லி என்ன நடந்துச்சு? What happened to சொல்லுங்க சார். இது ஒரு விஷயமா எடுத்துக்கணும். நிறைய சம்பவம் நடந்துச்சு. சுன்ஹா வந்து எனக்கு இந்த மார்க்கர் அனுப்பிச்சு ஜசாக்கல்லா ஹைரா. நான் இந்த மார்க்கர் தேடி தெரிஞ்சிருந்தா, நான் தேடி எப்படியோ நான் வாங்கிட்டேன். அந்த பிள்ளையும் எங்க இருந்தம்மா அனுப்பியிருந்தேன்? மலேசியால இருந்து அவங்களோட பிரதர் யாரோ வச்சாங்கன்னா அப்ப அவங்க அனுப்பியிருந்தாங்க. அப்ப அதை எனக்கு வந்து சேர்ந்துச்சு. ஜசாக்கல்லா ஹைரா. சரிதானே? இதெல்லாம் இப்படியெல்லாம் கிஃப்ட் நான் ரிசீவ் பண்ணது இல்லை இது வரைக்கும். ஓகே, நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ நமக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நடந்த சம்பவத்தை சொல்றேன். சம்பவம் ஒன்று என்னன்னு சொன்னா, நான் இரவு வந்து இதுல இருந்து போன்ல என்ன செஞ்சிட்டு இருந்தேன்? கண்டென்ட் பார்த்துட்டு இருந்தேன். கண்டென்ட் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் வந்து அந்த போஸ்டர்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அடுத்த இதுக்கு இப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதா இருக்கட்டும், அது பார்த்துட்டு இருப்பேன். இல்லை டிக்டாக் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்பேன், இல்லாட்டி இன்ஸ்டா பார்த்துட்டு இருப்பேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் யூடியூப் சரி லெஃப்ட் ஆன் பண்ணுவோமே கொஞ்சம் நேரம்னு சொல்லி லெஃப்ட் ஆன் பண்ணி இன்ஸ்டாகிராம் இதுல சைன் அவுட் பண்ணி போனேன். லெஃப்ட்ல ஏதாவது கேஸ் அதனால என்ன செஞ்சேன், யூடியூப்ல போயிட்டு சரி சும்மா ரிவ்யூ பார்ப்போமே பார்த்துட்டு லேப்டாப் க்ளோஸ் பண்றதுக்கு போறோம். ஒரு மணிக்கு இரவு, முந்த நாள் இரவு போகும்போது எனக்கு பார்த்தா சடன்னு பார்த்தா ஜூம் இருக்கா ஓப்பன் ஆயிட்டு லோக் அவுட் ஆப்ஷன் வருது. நான் பார்த்தேன் என்னத்துக்கு சும்மா லோக் அவுட் ஆகுது, யாரும் ஹெக் பண்ணிட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி ஹெக் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு. ஏன்னா இப்ப ஜூம்ல என்ன பிரச்சனைனா, நாங்க வந்து எப்படி வாங்குற அக்கௌண்ட் அப்படின்னா டிரெக்டா ஜூம்ல இருந்து வாங்கிட்டேன். சரியா? அப்படின்னா ஜூம் வந்து இந்த கடையில மாதிரி தான். இப்ப நான் டிரெக்டா வந்து இவர்கிட்ட போய் வாங்கல. சரியா? நான் என்ன செய்யறேன், என்னட்டு இவர்கிட்ட வாங்கும்போது எனக்கு லாபம் ஆகுது. பிள்ளைச்சா இவர்கிட்ட வாங்கும்போது எனக்கு லாபம் தானே. நான் இங்க போறேன்னு என்ன செய்யணும், எனக்கு டிராவலிங் காசுல இருந்து எல்லாம் ஆயிட்டானே. அப்ப நான் இந்த கடையில வாங்குற மாதிரி நாங்க என்ன செய்யறோம், ரீசெல்லர்ஸ் தான் வாங்குவோம். அப்படி எல்லாரும் அப்படிதான் வாங்குறது கூட. அப்படி வாங்கும்போது எனக்கு லாபமா கிடைக்கும். சரிதானே?
ஸோ அப்ப நான் என்ன செஞ்சேன், ஒரு 3 மாச பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 14,000 கட்டினது இருக்கு சரிதானே. அப்ப இன்னும் வாங்கி 16 நாள் தான் ஆகுது சரிதானே, 16 நாள் தான் ஆகுது. அப்ப என்னடா இல்லாம அப்படின்னு சொல்லி நானும் அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன். அப்ப அந்த குரூப்ல வந்து கிட்டத்தட்ட 80 சிங்கள சேர்மார்கிட்ட இருக்காங்க. முஸ்லீம் சேர்மார் கொஞ்சம் குறைவு, தமிழ் சேர்மார் குறைவு, நானும் இன்னொரு முஸ்லீம் சேர் மட்டும் தான் இருக்கும். 80 பேருக்கும் ஒரே ஐடியா அக்கௌண்ட் பீட் எல்லாரும் அக்கௌண்ட் சரியா. 80 பேருக்கும் ஒரே ஐடியா அக்கௌண்ட் பீட் 80 பேர் சரிதானே. அப்ப எல்லாரும் இருந்து மெசேஜ் போட தொடங்கிட்டாங்க. நாங்களும் குரூப்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணா ஒவ்வொருத்தர் ஒரு நம்பரை தராங்க, இவங்களை கண்டெக்ட் பண்ணுங்க இவங்களை கண்டெக்ட் பண்ணுங்க. அப்ப நான் இரவு பிரபா ஒவ்வொருத்தர் மெசேஜ் போட்டு இந்தியன் நம்பர் தான், யூஎஸ் நம்பர் தான், ஒவ்வொரு செல்லருக்குமா கால் பண்ணி என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்ப கடைசியில திரும்ப என்ன செஞ்சோம், ஜூமுக்கு மெசேஜ் போட்டு ஜூம்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்டேன். ஜூம் சொன்ன உண்டு உங்களோட மெயில நாங்க டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெயில் அட்ரஸ்ல இதுக்கப்புறம் ஜூம் யூஸ் பண்ண முடியாது. அவரே ஐடியா சொல்லி முடிச்சுட்டான். அவன்கிட்ட காலில் ஒன்று கெஞ்சிரதா சாரே தாங்க நம்ம ஒன்றும் செய்யலாது. இப்ப இப்படி கொடுத்ததால எனக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, என்னோட எல்லாமே இதுக்குள்ள இருந்துச்சு, அந்த மெயில் ஐடிக்குள்ள இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, உங்களுக்காக நான் பொத்தி பொத்தி வச்சிருந்த அனைத்து என்ன இருந்துச்சு, அனைத்து ரெக்கார்டிங்ஸ் அந்த மெயில் ஐடிக்குள்ள இருந்துச்சு. அப்ப அந்த மெயில் ஐடி என்ன இருந்துச்சு, இதுக்கப்புறம் ஜூமே யூஸ் பண்ணிடலாம். மெயில் ஐடி வேலை செய்யும், கூகுள்லாம் யூஸ் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம் அந்த மெயில். ஆனா ஜூம் வேலை செய்யாது. ஜூம் வேலை செஞ்சா என்ன செய்யலாம், உள்ள ரெக்கார்டிங் எடுக்கலாம். இப்ப அந்த ஜூம் அக்கௌண்ட் டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ எகைன் வருமா இல்லையான்றது 99.9% வராது சரிதானே. ஸோ இது எனக்கு மனசை பாதிச்சு நல்லா இருக்கு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்கும் என்ன வாக்கு தந்து வச்சிருந்தேன், உங்களுக்கு வந்து எந்த ரெக்கார்டிங்ஸா இருந்தாலும் நான் தாரேன்னு சொன்னேன். தராமன்னு சொல்லிக்க எப்பயாவது இந்த ரெக்கார்டிங் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லலே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்டிங்கா இருந்தாலும் ஒவ்வொரு ரெக்கார்டிங்கா அந்த அட்மின் கிட்ட தருவாங்க. உங்கள்கிட்ட நஸ்டின் கிட்ட ஒவ்வொரு ரெக்கார்டிங்கா தரும். நீங்க உண்ட பார்த்து நோட்ஸ் எழுதி முடிச்சப்போ அடுத்தது தரும். அப்ப இந்த இடத்துல இப்படி ஒண்ணு நடந்ததால இந்த மனநிலையை யோசிச்சு பாருங்க. நான் உங்களோட ஒரு வாக்கு தந்தேன்ல, அந்த வாக்கு தான் இருந்தேன் உண்மையில. அப்ப எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளல. அப்ப நானும் காசு போனது எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப என்ன நான் கொடுத்ததுக்கே எனக்கு நட்டமா ஒண்ணுண்டா ஒரு 12,000 போயிடும். அப்ப எனக்கு அது போனது கூட பிரச்சனை இல்லை. எனக்கு அது போனது பிரச்சனை இல்லை. அது எப்படியோ நான் சம்பாதிச்சு கொடுவேன். எவ்வளவு வயசுல போயிலே வயிறு அது பிரச்சனை இல்லை. எனக்கு காசு போனது, காசு திரும்ப ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்னு அதுவும் தெரியும். காசு போனதுதான். ஆனா போனதுல எனக்கு ரெக்கார்டிங். அப்ப ஒரு புள்ள வந்துட்டு சரி போன கிழமை இந்த நாள்ல படிப்பிச்ச ரெக்கார்டிங் டே இந்த நாள்னு சொல்லி என்கிட்ட கேட்டு நான் என்ன சொல்றது. இப்ப என்னோட போஸ்டர்ல ஓடி நான் என்ன செய்யலாது, பழைய ரெக்கார்டிங் கிடைக்கும்னு சொல்லி சொல்லலாது. சொல்ல யாராவது பிள்ளைகிட்ட ஏமாத்தேருமா ரெக்கார்டிங் கிடைக்கல சொல்லுங்க நீங்க. இல்ல என்னால ஒண்ணும் செய்யலாதானே. நான் உங்களுக்கு இருக்கிற வரையும் நான் அவங்க எல்லாரையும் பாருங்கன்னு சொன்னேன் தானே. நான் என்ன ரெக்கார்டிங் வந்து ஒரு கிழமையில அடிக்கிற மாதிரி போடலாம், நான் அப்படி எல்லாம் போடவே இல்லை. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா இந்த ரெக்கார்டிங் கிளவுட் ஸ்டோரேஜ் 5 GB தான். முன்னா அன்லிமிட்டட் எவ்வளவு வேணாலும் நான் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இப்ப 5 GB. பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, எனக்கு உங்களில் இந்த ஒரு ஆளுக்கு உதவி கொடுக்குது. என்ன உதவி அப்படின்னா, நான் டெய்லி கிளாஸ் முடிச்ச பிறகு சரியா, டெய்லி 10ஆம் மணி கிளாஸ் ஆகிட்டும் 11ஆம் மணி கிளாஸ் ஆகிட்டும் நான் முடிச்ச பிறகு எனக்கு கட்டாயம் அடுத்த நாள் மார்னிங் அப்படின்ற மாதிரியோ இல்லாட்டி நைட்டுக்கு இல்லாட்டி மார்னிங்கே ரிமைண்ட் பண்ணாலும் சரி, ரெக்கார்டிங்கை டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல போடணுன்ற விஷயத்தை யாராவது ரிமைண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ரெக்கார்டிங் வந்து அழிஞ்சிருட்டா என்ன அழிஞ்சிரும்னு சொன்னா 5 GB ஃபில் ஆகுனா ரெக்கார்டிங் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டோரேஜ் இருக்குன்னு தானே, அது ஃபில்லாக 5 GB வர பழசு எல்லாம் அழிஞ்சிட்டு வரும். அப்ப எனக்கு அதை நான் என்ன செய்யணும், அதுக்கு முன்னுக்கே டவுன்லோட் பண்ணி என்னோட யூடியூப்ல போட்டு வைக்கணும். இதை ஒருத்தர் எனக்கு நினைவு காட்டும். ஒருத்தர் இல்ல யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சரி மறக்காம டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல போட்டு எங்களுக்கு அந்த லிங்க் தந்துருங்க அப்படின்னு சொல்லணும். ஏழுமா? ஏன்னா இதை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா கஷ்டம். சோ இதுக்கப்புறம் தர்ற லிங்க்ஸை வந்து எந்த காரணம் கொண்டு நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. அதான் மெயின் விஷயம். இன்னைக்கு எப்படி பிரச்சனை, இப்போ ஜூம் லிங்க்னா யாரும் பெருசா கிளிக் பண்ணி போக மாட்டாங்க தெரியுமா. போவாங்களா பாக்குறதுக்கு? இதே யூடியூப் என்ன செஞ்சிருவாங்க, போவாங்க. அதான் இப்ப பிரச்சனை. இப்ப என்ன செய்யறேன்னு தெரியாம ஒரு என்ன 2 கட்ட வாய்ந்த இப்ப நான் கொஸ்டின் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட எத்தனை தடவை உடம்புனோன்னா எனக்கு தெரியல. சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியும். சரியா வந்துச்சு எல்லாம் எனக்கு ஷுவரா தெரியும். எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாத ஒரு யோசனை. அது செய்யும் போது ஒவ்வொன்றா காய்க்கும் போது எனக்கு அதான் யோசனையா இருக்கிறேன்.
என்ன செய்யறது எப்படி இதை செய்யறது. ஏன்னா எனக்கு இப்ப உங்களுடைய தான் முக்கியம். எனக்கு இப்ப இது எவ்வளவு சார் போயிட்டு அதெல்லாம் எனக்கு பத்தி ஒரு கவலை, எனக்கு அது கவலை இல்லை. எனக்கு எங்க ரெக்கார்டிங் தேவையா? இப்ப நான் ரெக்கார்டிங் எடுக்கல, முன்னையாவது நான் ஏதாவது செஞ்சேன். ஆனா என்கிட்ட ஒரு பேக்கப் இருக்கு. நீங்க ஓம் பட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர்ற ரெக்கார்டிங்ஸை நான் அப்படித்தான், நீங்க அது பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னுக்குள்ள ரெக்கார்டிங்ஸ போன வச்சிருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு முந்தின பேட்ச்ல படிச்சாங்க ஓ சார். அவங்களோட யூடியூப் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. ஆனா அதுல நான் இந்த மாதிரி டீச் பண்ணிருக்க மாட்டேன். இந்த மாதிரி நான் மீன்ஸ் இப்ப ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த திறமையை கூட்டிட்டு தானே இப்போ டீச் பண்றது, அப்படிதானே? எப்படி சொல்லித்தரேன் அப்படின்னா இதுக்கு முன்னுக்கு பேச்சுல கொஞ்சம் இதோட குறைவா சொல்லி கொடுத்துருக்கலாம், சம்டைம்ஸ் அதோட கூட சொல்லிருக்கலாம். ஸோ அப்படியான மாற்றங்கள் தான் இருக்கும், சரிதானே? ஸோ சில நேரம் சில ரெக்கார்டிங்ஸ் அதில் இல்லாம இருக்கலாம், ரெண்டாவது ரெக்கார்டிங்ஸ் இருக்காது. ஸோ மற்றபடி எல்லாம் என்னோட பேக்கப்ல இருக்கு. பழைய போன பேட்ச் படிச்ச ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. நான் வேணும்னு சொன்னா நான் அதைத்தான் இனி உங்களுக்கு தரேன். இது சார்ஜ் போட்டுக்கிறேன். சரிதானே? சோ நான் பேக்கப் கொண்டு வச்சுதான் நீங்க இப்ப உங்களுக்கு. சோ அது ஒரு பிரச்சனை இல்லை இன்னைக்கு. சோ பிரச்சனை தான். சோ பிரச்சனையில தான் நீ உங்களுக்கு யூடியூப் லிங்கா தந்தா ஷேர் பண்ணிடுவீங்கன்னு தான் பிரச்சனை. கொடுத்தா நம்ம கிளாஸ் ஏறாது இதுக்கப்புறம். ஏன்னா அது பிரயோசனம் எல்லாம் இல்லாட்டி நான் உங்களோட டெட்லைனோட போட்டு 14 நாளைக்குள்ள அழிகிற மாதிரி அப்படியே செட் பண்ணி தரையா? அது கஷ்டம் சார். அதான் அனுப்ப மாட்டேன், சரியா இருக்கும். நீங்க அனுப்ப மாட்டீங்கதான். நீங்க தான் இனம் என பிரிந்தது போதும், மனம் என பிரிந்தது போதும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவீங்க? அனுப்பிடுவேன், அப்படிதானே? என் மதம் பேதம் பாக்குறேன் இல்ல, நம்ம ரெக்கார்டிங் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கொடுத்தா நாங்க இதுக்கப்புறம் கிளாஸ் நடத்தேன். அதான் பிரச்சனை. நான் இல்ல, யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா எந்த ரெக்கார்டிங் முடிஞ்சுன்னு நீ யாரும் கிளாஸ் நடத்த இல்லாது நினைச்ச விஷயம். எந்த யூடியூப்ல பாக்கலன்னா இல்லாட்டி நான் பிரைவேட்டா போட்டு தரலாம். பிரைவேட்டா போடணும், அவங்களோட மெயில் அட்ரஸ் ஒவ்வொன்றா எடுத்து நான் போட்டு இருக்கோம். அதுமே எனக்கு கஷ்டம். அதான் பிரச்சனை. இப்ப என்னால போன முறை நான் அதை ட்ரை பண்ணேன், ஃபெயிலியர். ஸோ அதை நான் செய்யல. இந்த வருஷம் அதை செய்வோம் அப்படின்னு பார்த்தாலும் இப்ப எனக்கு என்ன தெரியுமா அப்படி வாழ்க்கையில பிரச்சனை, எங்க காலடி வச்சாலும் தண்ணி வடிக்கிறாவே இருக்கேன்னு மனசுடைஞ்சு போயிட்டு ஒரு கட்டத்துல. இன்றைக்கெல்லாம் லெக்சர்ஸ் போவில்லை. நான் போய் சொல்றேன், லெக்சர்ஸ் போவில்லை. லெக்சர்ஸ் சரியா ஒரு 11:30 என்னமோ போனேன், போய் பார்த்தேன், படிச்சு கொடுத்துட்டா இருந்தாங்க. உள்ள போமா வேணாம் மாட்டி யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு சும்மா வெளியா நடந்து போயிட்டு கொஞ்சம் பேர் வந்தாங்க, அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு என்ன பாட்டுக்கு தொழுதுட்டு வந்தாச்சு. இவ்வளவுதான் நடந்துச்சு. மற்றபடி அந்த இதை உண்டா போய் அதே யோசனையில என்ன செய்யுது. அதுக்கப்புறம் பின்னாடி டைம் ஒருத்தர் கோல் அடிச்சு ஜூம் அக்கௌண்ட் வாங்க எழுமாட்டு கட்டி இப்ப ஜூம் அக்கௌண்ட் வாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை பிள்ளை. எனக்கு 0ல இருந்து தோங்குறது புதுசு இல்லை. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் போனது எல்லாம் தெரியும் தானே? வாட்ஸ்அப் நம்பர் போய் இப்ப பாருங்க, இந்த கிளாஸ்ல இவ்வளவு பேர் எல்லாம் இருக்கிற வளமையா இதை விட கூட இருக்கும். அதோட 30-40 பேர் கூட இருக்கிறோம். இப்படி இவ்வளவு பேர் இருக்காங்கடா. இவ்வளவு பேரை நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது புது வாட்ஸ்அப் நம்பர் இருந்து ஒவ்வொருத்தருக்கா நான் தான் சொல்லி. பழைய நம்பர் இருந்தா நிறைய பிள்ளைகள் என்ன செய்யும், ஸ்டேட்டஸ் போடும். அப்ப ஸ்டேட்டஸ் போடும்போது ஆட்களுக்கு தெரிய வரும் நியூ பேட்ச் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப அந்த கிளாஸ் வாங்குற டைம்ல தான் இந்த இதே வந்தது. அப்ப என்னால ஒண்ணுமே செஞ்சு கொள்ள இல்லாம போயிட்டு. சரிதான்? அப்ப அப்படி 0ல இருந்து சரியா கொண்டு போனேன். எனக்கு இதை திரும்ப கொண்டு போறது கஷ்டம் நினைக்கிறீங்களா? கஷ்டமெல்லாம் இல்லை. உங்களால துவா செய்யணும் அப்படின்னு சொன்னா துவா செஞ்சு கொடுங்க. 2ஆம் கிளாஸ்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணதான் நான் வந்து இந்த சாப்டரை சொல்லிட்டேன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு PDF வந்து ரெடி பண்ணி நான் நாளைக்கு வந்து PDF இல்ல பேப்பர் செய்யணும். அப்படித்தானே? நாளைக்கு பகல் வந்து பிள்ளைகள் நான் இங்க நிக்க மாட்டேன், நான் ஒரு இடத்துக்கு போறேன். அப்ப உங்களுக்கு நைட்டுக்கு வந்து பேப்பரே செய்யும். சரியா? இந்த வீக் கொஞ்சம் ஒன்றும் கோவிச்சுக்கலாம், மன்னிச்சு கொடுங்க. சரிதானே? அப்படி உங்களுக்கு நான் உங்களோட இதை அநியாயமாக்குறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மன்னிச்சு கொடுங்க. நேற்று கிளாஸ் வைக்கல, இந்த கிளாஸ்ல இவ்வளவு படிச்சேன், நிறைய கழிச்சிருக்கேன். நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு பேப்பர் மட்டும் செய்யறேன். ஸோ எதுவும் அப்படின்னா எனக்கு நேராகவே சொல்லுங்க. சரிதானே? சரி, நீங்க இந்த பேப்பர் கிளாஸ் வைக்கல அப்படின்னு சொல்லி அதான் நான் நைட்டுக்கு செய்யறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல நம்ம மறுபடியும் அழகா இதா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எல்லாத்தையும் சரியா செய்யறதா நாளைக்கு கட் பண்ணி போட்டு என்ன செய்யற சொல்லுங்க. நீங்க சொல்லணுங்க சார். நான் பார்த்து நாளைக்கு வச்சு சண்டே வைக்க முடியும். எனக்கு அந்த மனநிலையில சரியா வரல. நான் சரியா கழிக்கிறேன்னா எனக்கு சுவரா தெரியாது. பழைய மாதிரி கழிக்கிறேன்னா இல்லைன்னு எனக்கு சுவரா தெரியாது.
சார் கொஞ்சம் சோகமா தான். மீண்டு வாரத்துக்கு டைம் உண்டு வேணுமே. ஸோ என்ன செய்ய, நாளைக்கு கிளாஸை கட் பண்ணி போட்டு அடுத்ததுல இருந்து ஒழுங்கா போகுமா, இல்லாட்டி நாளைக்கு பேப்பர் செய்யும். நெக்ஸ்ட் வீக்கே சொல்லுங்க சார், உங்களுக்கு ஏழும். மத்தாக்கள் தேவா சார். ஒரு நாள் நீ கிளாஸ் கட் பண்ணணும்னு ஒரு ஐடியா வராது பிள்ளைல. தெளிவா சொல்ற பேரண்ட்ஸ் சேர்த்து தான் எனக்கு அப்படி ஒரு ஐடியா வராது. சரிதானே? ஸோ உங்களுக்கு நீ எப்போ கிளாஸ் திங்கள்ல இருந்து கிளாஸஸ் சரியா 10 மணி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகி நடக்கும். ஓகே சரியா? ஓகே சாரி சார். ஓகே சரி. மண்டேல இருந்து திரும்ப முதல்ல இருந்து, அதாவது இந்த சொல்லுவாங்க டே 1 ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முடிச்சுக்கொள்ளும். குட் நைட். குட் நைட் சார். பை. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். பாரக்கல்லாஹ். பாய். பாரக்கல்லாஹ். Thank you, sir. வெல்கம்.